अच्छा फोटो मोटो நீங்கள் போயிருங்க உள்ள சாமான் லெட் வாங்கி நீங்கள் போங்க நீங்கள் மட்டும் போங்க உங்களுக்கு சார் நீங்கள் போங்க சார் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஆமாம் நாங்கள் அங்கேயே வந்து அங்கேயே இப்போ வேலை இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே எல்லோரும் இங்கே பாருங்கள் சுவாமி இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா டெல்லின்னு பார்த்தா பொல்யூஷன் அது இருக்கிறது. இப்படி இந்த காசி ராமேஸ்வரம் என்பது பாத யாத்திரையாக செல்பவர்களுக்கும் உதவியாக பல அறப்பணிகளை அறக்கட்டளைகளை நிறுவி இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை தேசத்தினுடைய நிர்வாகம் வேறுபடுகிறது. இந்த தேசம் எப்பொழுதும் ஒன்றாக இருந்ததில்லை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அது உண்மை அல்ல. ஏதோ ஒரு காலத்தில் மகாராஜா சக்கரவர்த்தி எல்லாம் இருந்திருக்கிறார்கள். பிறகு பல்வேறு குட்டி குட்டி தேசங்களாக இருந்தாலும் பாரத வருஷே பரத கண்டே என்று சொல்லக்கூடிய இந்த சங்கல்பம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா காசியில் போனாலும் சரி ராமேஸ்வரத்தில் போனாலும் நீங்கள் ஸ்நானம் செய்ய வேண்டும் பூஜைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சங்கல்பம் பாரத வருஷே பரத கண்டே. அது யூபியா தமிழ்நாடா ராஜஸ்தானா மத்திய பிரதேசாங்கிறது இல்லை. அது நம்மளுடைய சௌரியத்துக்காக நாம் இப்போ கூட ஜில்லாக்கள் இருக்குது மாவட்டங்கள் இருக்குது. அது 5 இருக்கிறது 15 மாறுறது அதெல்லாம் நிர்வாகத்துக்கான விஷயங்கள். ஆனால் நியதி என்பது கலாச்சாரம் என்பது ஒரே விதமான கலாச்சாரம். பசுமாட்டை இங்கேயும் கௌரவப்படுத்துகிறார்கள் அங்கேயும் கௌரவப்படுத்துகிறார்கள். கஜ பூஜை அங்கேயும் செய்கிறார்கள் இங்கேயும் செய்கிறார்கள். இங்கேயும் அரச மரத்தை சுற்றுகிறார்கள் அங்கேயும் அரச மரத்தை சுற்றுகிறார்கள். இங்கேயும் நாம் வேப்ப மரத்தை முக்கியமாக பார்க்குறோம் அங்கேயும் வேப்ப மரத்தை முக்கியமாக பார்க்கிறார்கள். இங்கேயும் பிரதமை அமாவாசைக்கு அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அதை அவர்கள்
இங்கு நாம் வந்து அஷ்டமி நவமி பார்க்குறோம், அவங்களும் அஷ்டமி நவமி அதை பார்க்கிறார்கள். இப்படி ஐதீகம் నம்பிకై என்பது ప్రధానమంత్రి గారి ఏర్పాటులో కాశీ తమిళ సంగమం అని కార్యక్రమం తమిళనాడు వాళ్ళు కాశీలో ఎవరైతే నివాసం చేస్తున్నారో కాశీ యాత్ర చేస్తున్నారో వారి మధ్యలో పరస్పర మైత్రి పరస్పర సద్భావన కోసము దేశ సమైక్యత కోసము ఆ రోజుల్లో శంకరాచార్యులు భారతం పూర్తిగా పాదయాత్ర చేశారు. భారతం సంస్కృతి పరంగా ఒకటి అని 12 జ్యోతిర్లింగాలు 51 శక్తిపీఠం అన్ని కలిపి ఇదంతా భారతదేశం ఒక్కటని ఆయన ప్రఖ్యాతి చేశారు. ఈ పరస్పరం భారతీయులు తమిళు తెలుగు కన్నడము మలయాళము ఇంకా పంజాబీ హిందీ ఏ భాష మాట్లాడినా భారతీయులు అనే ఒక అభిప్రాయంతో అందరూ కలిసి సౌజన్యంగా అందరూ మైత్రి సద్భావనతో ఉండి మన దేశము మన సంస్కృతి మన భక్తి పరంపర వీటిని కాపాడాలని ఒక ఏర్పాటు ప్రోత్సహిస్తున్నారు. దాని కింద తెన్కాశీ అని మదురై పక్కన ఒక ఊరు ఉంది, దక్షిణంలో ఉండే కాశీ అని. ఆ ఊరు నుంచి కాశీ వరకు ఈ ధర్మ ప్రచారము విజ్ఞాన ప్రచారము అర్థ వ్యవస్థ మందుల గురించి ఆరోగ్యం గురించి ఇట్లా 5-6 సంఘములు అందరూ కలిసి ఇక్కడి నుంచి వెళ్తున్నారు. వెళ్తూ తిరుపతిలో వచ్చారు. వాళ్ళని ప్రోత్సహించడం కంచిపటం అనేది దేశవ్యాప్తంగా అనేక వేద పాఠశాలలు అనేక కంటి ఆసుపత్రులు నడిపిస్తున్నది. ఆది శంకరాచార్యులు చెప్పిన శంకరం లోక శంకరం అని మన తిరుపతికి కూడా దేశవ్యాప్తంగా అందరూ వస్తున్నారు. దేశం భారతం ఒకటిగా ఉండి అందరూ పరస్పరం మైత్రి సద్భావనతో ఉండి మనం లోకానికి గురువుగా ఉండే రోజుల కోసము ఈ మంచి ప్రయత్నం మంచిగా చేసుకోవాలి.